அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும். நம் வாழ்க்கையில் எதேதோ இழந்திருப்போம். அந்த இழந்து போனதை அவர் தேடி கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில். என்னென்ன இழந்து போயிருக்கீங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாராம். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்த காரணம்னா, எத்தனையோ ஜனங்கள் வாழ்வை ரட்சிக்க முடியாதபடிக்கு, அவங்க குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு அநேக காரியத்தில் இழந்து போகிறார்கள். இயேசு அதெல்லாம் விடுவித்து உங்கள் கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இந்த பூலோகத்தில் மனுஷகுமாரனாக வந்தாராங்க. இழந்து போனதை தேடவும். வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை பிரச்சனையாக இருக்கலாம். அநேக காரியத்தை நம்ம இழந்து போயிருக்கும்போது இயேசு பூலோகத்தில் வந்து அநேக காரியத்தை சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பூலோகத்தில் வந்து நம்மளை சிறப்படுத்தினார். அதற்காகத்தான் இந்த வார்த்தை சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். எல்லாத்தையும் இழந்து போட்டீங்க, ரட்சிப்புனா விடுதலை பெற முடியாது இருக்கிற காரியங்களை நான் விடுவித்து ஆசீர்வாதமான வாழ்க்கையில் உங்களை நடத்த போகிறேன். அதுக்கு தான் இந்த பூலோகத்தில் மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்தேன். அதற்கு தான் மனுஷகுமாரனாக நான் அவதாரமாய் வந்து உங்கள் மத்தியில் வாழ்ந்து 33 வருஷமாக வாழ்ந்து உங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் கற்றுக் கொடுத்தேன். என்னென்ன இழந்து போனீங்களோ அதை சீர்படுத்தி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு ஆண்டவர் மீண்டுமாய் போனார். அதுக்கு தான் சொல்கிறார், இழந்து போனது தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூலோகத்தில் வந்தாருங்க. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இழந்து போகிறதோ அதெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலயமா இவங்களுக்கு கொடுக்க போகிறார், ரட்சிக்க போகிறார். ரட்சிப்பு என்றால் விடுதலை. என்ன காரியம் உங்களால் விடுதலை பெற முடியாது இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.